Hi friends, welcome to Chennai food. எல்லார் வீட்லயுமே சின்ன வெங்காயம் இருக்குங்க. அந்த சின்ன வெங்காயத்தை வச்சு அருமையான டேஸ்டான காரக்குழம்பு, சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சின்ன வெங்காயத்தை வச்சு நம்ம காரக்குழம்பு செய்ய போறோங்க. அது செய்யறதுக்காக அடுப்பு ஆன் பண்ணிட்டு அடுப்புல pan வச்சுக்கோங்க. இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் சமையல் எண்ணெய் தான் சேர்க்குறேன். இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு அதை இதில் சேர்த்து விட்டுடலாம். எண்ணெயில் சேர்த்து விட்ட கடுகு வெந்தயம்லாம் நல்லாவே பொரிஞ்சிருச்சுங்க. நான் 20 சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு முழுசாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. நான் ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுடலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். 5 பல்லு பூண்டை நான் கல்லில் இடித்து வச்சுருக்கேங்க. தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு இடித்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். நான் இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா தனி மிளகாய் தூள், தனியாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை இதில் சேர்த்து விட்டுடலாம். காரத்துக்கு தகுந்த போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய் தூள் சேர்க்கும் பொழுது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நான் மிளகாய் தூளை நல்லா வெங்காயத்தோட கலந்து விட்டுட்டேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். அரைச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டாங்க. பாருங்கள், அதிலேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. நீங்கள் தக்காளி சேர்த்த பிறகு சிம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக புளி கரைசல், நான் சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துருக்கேங்க. இந்த புளி கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் புளி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. புளி கரைசல் நான் தண்ணியாக சேர்த்ததுனால நான் தண்ணி சேர்க்கலைங்க. நீங்கள் ரொம்ப திக்காக சேர்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு எடுத்துருக்கேங்க. அதை இதில் சேர்த்து விட்டுடலாம். புளி ஊற வைக்கும் பொழுது நான் உப்பு சேர்க்கலை. நீங்கள் உப்பு சேர்த்து ஊற வச்சிங்கன்னா உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் 2 பிஞ்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. சேர்த்து விட்ட எல்லா பொருளுமே நல்லா கலந்து விட்டாச்சுங்க. குழம்பு நல்லா கொதிக்கணும். மூடி போட்டு விட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் குழம்பு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுட்டேங்க. இப்போ குழம்பு நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. அதில் சேர்த்து விட்ட வெங்காயம்லாம் நல்லா வேகணும். அதுக்காக தான் நான் மூடி போட்டு விட்டேன். ஏன்னா நம்ம வெங்காயம் முழுசாக சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக நான் கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு. காய்ந்த வெந்தயக்கீரை தாங்க இது. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இதை கையில் கசக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 கையை வச்சு கசக்கிட்டு சேர்த்து விட்டுடுங்க. இது சேர்க்கறதுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். மறுபடியும் 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 2 நிமிஷம் மூடி போட்டுடலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். மூடி போட்டு விட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா இப்போ பிரிஞ்சு வருது. இப்போ நாம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுடலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. அவ்வளவுதாங்க, அருமையான சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்தில் சேர்த்து சாப்பிடும் பொழுது டேஸ்ட் அவ்வளவு அருமையாக இருக்கும். நீங்கள் இட்லி தோசைக்கு கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் சின்ன வெங்காய காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை வச்சு அருமையான காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த காரக்குழம்பை சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம சேனலில் கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோங்க. இந்த கிவ்அவேல கலந்துக்கிறதுக்கான டீட்டெயில்ஸை ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை மேலே ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லோரும் கிவ்அவேல கலந்துக்கோங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.